ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஆவலாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அக்கா நீங்கள் அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்க. எனக்கு ப்ராங்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஐடியாவே வரமாட்டேங்குது. ஏன்னா அவர் பண்ண ப்ராங்க்லாம் தரமாக இருக்கும். பாம்பு ஊறுகாவாக இருக்கட்டும், இல்லை அந்த திவ்யா ப்ராங்காக இருக்கட்டும், தரமாக இருக்கும். ஆனால் நான் பண்ணது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ளூ பால் எப்படி அந்த ப்ளூ கலர் மாதிரியே புட்டுக்கிட்டு போச்சோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஐடியாவுமே வரமாட்டேங்குது. சரி என்ன பண்ணலாம், இன்றைக்கி ப்ராங்க் பண்ணலாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதான் ப்ராங்க் கண்டென்ட்டே என்னன்னா, என்கிட்ட கண்டென்ட் கிடையாது. சும்மா இவரை உள்ளுலாய்க்கு பார்த்தீங்களா இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்ச நேரம் அலற விடுவோம். அதுதான் இன்னைக்கு ப்ராங்கோட கண்டென்ட்டு. மாமா கீழே டிவி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம இப்படியே ஃபோனோடையே போயிட்டு அவர் என்ன ரியாக்ஷன் எப்படி நம்மக்கிட்ட பசமாக மாட்டுறாரு, சும்மா போட்டு வாங்குவோம், என்னென்ன உண்மை வெளில வருதுன்னு பார்ப்போம். வாங்க. ஆமாம், வால்யூம் குறைங்க. என்ன வீடியோ? உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லணும், அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறேன். என்ன விஷயம்? நீங்கள் லவ் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொல்லி லவ் பண்ணீங்க? பாப்பா நான் எப்பயுமே உனக்கு உண்மையாக இருப்பேன், நான் எப்பயுமே உனக்கு டிரான்ஸ்பரண்டாக இருப்பேன், உங்ககிட்ட எந்த விஷயத்தை மறக்க வேணாம் சொன்னீங்களா? ஏன் இந்த விஷயத்த மறைச்சிங்க? நான் மறைச்சேன்? நான் எதுவும் மறைக்கல. பொய் சொல்லக்கூடாது மாமா, எனக்கு நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. நீங்கள் ஏன் இந்த விஷயத்த மறைச்சிங்க? நான் எதுவும் மறைக்கல. வீடியோ கட் பண்ணும்போது எனக்கு எவிடன்ஸ் வேணும். இப்போ எல்லாருக்குமே எவிடன்ஸ் தானே மாமா ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விஷயம் எது பண்ணாலுமே எல்லாருக்குமே எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால எனக்கு எவிடன்ஸ் வேணும், நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவிடன்ஸ் வேணுமா? நீ என்ன இப்போ ட்ரெண்டிங் வேணா எவிடன்ஸ் வீடியோ தான் இருக்கலாம். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண உங்களுக்கே தெரியாது, எனக்கு தெரியும் மாமா. உங்கள் வாயிலேருந்து அது வரணும்னால, அவங்களுக்கு சொல்லணும்னால நீங்கள் அதை சொல்லணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி என்ன விஷயம் சொல்லு. ஆமா இல்லைன்னு ஏதாவது சொல்கிறேன். உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் எந்த தப்பு பண்ணீங்கன்னு தெரியாது. என்ன தப்பு பண்ணேன்? எல்லாமே உனக்கு தெரியும்ல. உனக்கு தெரியாம நான் என்ன இதுவரை பண்ணிருக்கேன்? நான் ப்ராமிஸா இது வரைக்கும் அப்படிதான் மாமா நினைச்சா. எங்க மாமா ரொம்ப நல்லவர். அதே மாதிரி மக்கள்லாம் சொல்றாங்களே, அண்ணனை போல இப்படி வருமா, அண்ணனை போல அப்படி வருமா. நிஜமா நான் அப்படிதான் நினைச்சேன் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்ச உடனே, ஐயோ மாமா இவ்வளோ பெரிய விஷயம் என்கிட்ட மறைச்சிட்டாருன்னு எனக்கு கோவம் வருது. இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் அவங்க சிரிக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்கு. நிஜமா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன விஷயம்? நல்லா ஞாபகப்படுத்த சொல்லுங்க. இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, ஓ இவகிட்ட சொன்னா மாட்டிப்போன்னு நடிச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்கீங்களா? இது பிந்தகா வீட்டுல இருந்து ஹோம் மேடு ஒயின் வாங்கிட்டு வந்தேன், அதுவா? அதெல்லாம் சின்ன விஷயம் மாமா, அதுக்கே மாமா நான் திட்ட போறேன்? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு ஏன் மாமா நான் திட்ட போறேன்? அதுவும் ஹெல்தியான விஷயத்தை நீங்க எடுத்துட்டு வரும்போது நான் எதுக்கு திட்ட போறேன்? இல்ல அது நானால் காலிக்கு தான், அது ஒன்றும் பிரச்சனை. அது கிடையாது, வேற வேற என்ன? வேற எதுவும் இல்லையாப்பா? அப்படி உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. நான் எப்பயுமே எல்லா விஷயத்தையும் நானே தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், நானே தான் சொல்லணும். உங்களுக்கு ஞாபகமே வரலையா? இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணீங்க, ஏன் மாமா ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க? மோகனுக்கு ஒரு 10 ரூபா கடன் கேட்டா மாற்றி விட்டேன், அதுவா? ஆமாம், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏமாமா நான் திட்ட போகிறேன்? என்னைக்கு நான் உங்களுக்கு திட்டிருக்கேன்? மோகன் ப்ரோக்கு மட்டுமா நீங்கள் நிறைய பேருக்கு காசு கொடுத்துருக்கீங்க, திருப்பி கேட்காம கூட இருந்திருக்கீங்க. அப்போ தான் நான் திட்டுவேன். கொடுத்ததுக்கெலாம் நான் எதுக்கு திட்ட போகிறேன்? கை பிடிக்குது, கை வலிக்குது. நீங்கள் பிடிங்க வீடியோவை. ஏன்னா இப்போ இருக்கிறதுல எவிடன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் எல்லாருக்குமே. ஏன்னா மக்களே, இந்த விஷயம் என்கிட்ட எனக்கு தெரியும். எவிடன்ஸ் எதுல இருந்து? ஒரு நாஞ்சிலையா பஞ்சாயத்துல இருந்து எவிடன்ஸ்ன்றியா? அப்பெல்லாம் கிடையாது. நானே எங்க வீட்டு மிரர்ல துப்பிக்க முடியாது. எங்க அண்ணெல்லாம் அப்படி கிடையாது. சரி, அப்படியே டாபிக்கை மாத்திட்டு போயிட்டு இந்த டாபிக்கை மறந்துடாதீங்க. என்ன பண்ணீங்கன்னு உண்மையா சொல்லிடுங்க. வேற எதுவும் நான் அப்படி ஒன்றும் இது பண்ணல. சரி இப்படி நீ எடு, நீ தானே பெரிய எவிடன்ஸ் வேணுன்ற எடு. நீ அப்படிலாம் ஒன்று நான் எதுவும் பண்ணல, சும்மா விளாட. நான் டிவி பார்க்குறேன் மாமா. நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா டிவி பார்க்குறேன்றீங்க. லூஸ் மாதிரி பேசுகிறப்பா பாரியா. இப்போ மாமா நீங்கள் இது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா இல்லைன்னு சொல்ல போகிறேன். மாமா நான் இது கேள்விப்பட்டேன் உண்மையா இல்லைன்னு கேட்டேன்னா ஆமா இல்லைன்னு சொல்ல போகிறேன். அதை விட்டு சும்மா நீயா இல்ல என்ன சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கோவப்பட வேண்டிய ஆள் நானு. நான் எப்படி பார்த்தேன் இந்த இடத்துல நான் தான் கோவப்படணும். நீங்க என்னமோ நீங்க பண்ணது 101% கரெக்ட்ற மாதிரி நீங்க கோவப்படுறீங்க. என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைல்ல?
உண்மையாவே நிஜமா மாமா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்க கூட இல்ல மாமா. எனக்கு அவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்கு. எனக்கு விஷயம் தெரியும். ஆனா நான் இதை நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லணும் நான் அமைதியா இருக்கேன். இதுல ஏன்னா உங்களுக்கு வந்து கோவம் வருது, ஏதோ நீங்க வந்து பண்ணது கரெக்ட், நீங்க பண்ணது 100% கரெக்ட் மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், மாமா இது பண்ணீங்களா, மாமா இது வந்து உண்மையா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன்னா நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவேன். ஆமா இல்லைன்னு. இல்லையா அம்மா நீங்க பண்ணது உங்களுக்கு தெரியும், அதையே நான் வந்து மாமா நீ இது பண்ணீங்களா, மாமா நான் இது பண்ணீங்களா, நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? உங்களுக்கு நீங்க தானே தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல சொல்ல வேண்டியது தானே. தப்பா இல்ல ஏதாவது நல்லது பண்ணி சொல்லாம இருந்ததா? தப்புதான் மாமா பண்ணிருக்கீங்க. நல்லது பண்ணா ஏன் மாமா நான் கத்த போறேன்? பண்ண நீங்க மக்களுக்கு ஃப்ரேம் பண்றீங்களா? இவ வந்து நல்லது பண்ணாலும் என்ன திட்டுவான்னு வரை ஃப்ரேம் பண்றீங்களா? எனக்கு புரியல. இல்ல அப்படி இல்ல, எனக்கு புரியவே இல்ல. அதாவது மறைக்கிற விஷயம் இதை மையா மறைச்சிங்கன்னு கேட்கலாம். இல்ல அதாவது தப்பு பண்ணி மறைச்சிங்கன்றியா? ஆமா உங்க மூஞ்சிலே தெரியுது நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க. மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நான் சிரிக்கிறேன்றதுனால ஐயோ இவ எல்லாத்தையுமே லேசா எடுத்துப்பா, இவ எல்லாத்தையும் முட்டை நீங்க வந்து லூசுன்னு என்ன திட்டினீங்க பாத்தீங்களா, லூசு மாதிரியே இவ சிரிச்சுட்டு எடுத்துப்பான்னா நீங்க நினைக்காதீங்க. சில விஷயம் எனக்கும் ஹர்ட் ஆகும், எனக்கும் கோவம் வரதா செய்யும். என்னோட பர்சனல் டச் பண்ணா எனக்கும் கோவம் வரதா செய்யும், எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா எனக்கும் கோவம் வரதா செய்யும். உன் பர்சனல் டச் பண்ணனா ஐ மீன் நீங்க என் பர்சனல் தானே. நீங்க என் பர்சனல் டச் பண்ணி நீங்க எனக்கு பிடிக்காத விஷயம் பண்ணா எனக்கு கோவம் வரதா செய்யும். அதுவும் பண்ணது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 10 ரூபா கொடுத்தது இல்ல, இதுக்கு பெரிய விஷயம் பண்ணீங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணல, சும்மா உனக்கு கிண்டல் பண்ணி கலாய்ச்சிருப்பேன்னு தவிர வேற எதுவும் பண்ணல. அதெல்லாம் நான் என்னைக்குமாமா பெருசா இருக்கேன். அதுக்கு வந்து சும்மா திட்டுவேன் அழுவேனே தவிர எனக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நான் வீடியோ எடுத்து எவிடன்ஸ் வைக்கிறேன்னா அப்ப யோசிச்சுக்கோங்க. யார் சொன்னா? சத்யா சொன்னானா இல்ல நாஞ்சில் ப்ரோ சொன்னாங்களா? அவங்க எதுக்கு மாமா எனக்கு சொல்லணும் முதல்ல? இல்ல அவங்க எதுக்கு எனக்கு சொல்லணும்? எனக்கு புரியலையே அவங்க எதுக்கு சொல்லணும்? ஏன் அவங்க சொல்லிதான் எனக்கு வந்து எல்லா விஷயமுமே தெரியுதா நீங்க பண்றது? இல்ல கேக்குறேன், நான் நிஜமா கேக்குறேன். அவங்க சொல்லிதான் எல்லா விஷயமுமே வந்து எனக்கு தெரியுதா? ஓ எங்க மாமா இப்படி பண்ணிருக்காரு, ஓ என் மாமா அப்படி பண்ணிருக்காரு, அவங்க சொல்லிதான் எல்லா விஷயமும் தெரியுதா? எனக்கே தெரியாதா? சண்டைன்றது நமக்குள்ளதான் இருக்கணும். இதெல்லாம் வந்து இது பண்ண எனக்கு எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். நாளைக்கு எனக்கு ஃபியூச்சருக்கோ எதுக்கோ ஒன்று எதுனாலுமே எனக்கு எவிடன்ஸ் முக்கியம். ஃபியூச்சர்லாம் பேசிட்டு இருக்க. சிரிக்காதீங்க, எனக்கு செம்ம கோவம் வருது, எனக்கு ரொம்ப கோவம் வருது. இல்லப்பா இப்ப ஜாக்கி ப்ரோ சொன்னாருன்னா இப்ப அவர் கூட போகும்போது ஏதாவது இப்ப பெங்களூர் போன இதுல கிடையாது, ஏதாவது விஷயமா கிடையாது. நாஞ்சிலையா கூட இப்போதைக்கு இது மதுரை தான் ஈவென்ட் தான் போனோம். ஆனா எதுவும் கிடையாது. கிம்மி இது எதுவும் சொல்லிச்சு அது என்ன கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஷேர் பண்ணதுல ஏதாவது கிடையாது, அதுவும் கிடையாது. கிடையாது. அவங்க சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரியணுமா மாமா? இல்ல கேக்குறேன். ஆமா நானே தான் கண்டுபிடிச்சேன். நீயா கண்டுபிடிச்ச? நீங்களே என்கிட்ட வசமா மாட்டிருக்கீங்க. அதுவும் எனக்கு பிடிக்காத விஷயம் எந்த நான் பண்ணா எனக்கு ட்ரிகர் ஆகும், இல்ல இவளுக்கு எப்படி எப்படி பண்ணா இவளுக்கு கோவம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாயிண்ட் நீங்க டச் பண்ணிட்டீங்க, எனக்கு செம்ம கோவம் வருது. மக்களே சத்தியமா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஏதோ விளாடுறேன்ட்ட நான் ஏமாமா போய் சொல்ல போறேன். இது பியர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி டின் பீர் அடிச்சிருந்தேன், அதுவா சொல்றியா? அது நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் விட்டேன். ஏன்னா உங்களுக்கும் 1000 ப்ரெஷர் இருக்கு, அதனால நீங்க சரி நீங்க சாப்பிட்டீங்கன்னு நானும் விட்டுட்டேன். அதை நான் நீங்க வந்து 2 டின் பீர் சாப்பிட்டீங்கன்றது எனக்கு அப்பவே தெரியும், ஆனா நான் விட்டுட்டேன். சொன்னேன்ல அது கிடையாது மாமா, வேற மாமா, இன்னும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் மாமா. எனக்கு அந்த விஷயம் பண்ணாலே பிடிக்காது மாமா. நீங்க நான் என்ன சொல்றேன், நான் அவ சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்க கூட மாட்டீங்க. நீங்க ரொம்ப சொல்லு என்னன்னு சொல்லி கேக்குறேன். இப்ப கேட்ட என்ன பிரயோஜனம்? பண்ணும்போது அதை யோசிச்சிருக்கணும், பண்ணும்போது அதை கேட்டிருக்கணும். என்ன விஷயமே தெரியல மாமா, இந்த விஷயம் அப்படி என்கிட்ட சொல்லு, நான் ஆமாவா இல்லன்னு கேட்கிறேன். பொய் சொல்லாதீங்க, பண்ண உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு. எனக்கு தெரியும், அதாவது என்ன விஷயம் தெரியல. இப்ப ஒண்ணும் இல்ல, நீ வந்து மாமா இதுன்னு சொல்லு, தப்பா இருந்தா சாரி கேட்கிறேன், என்னன்றத பேசிக்கலாம். சாரி கேட்டு என்ன மாமா பிரயோஜனம்? பண்ணி முடிச்சிட்டீங்க மாமா, அந்த தப்பு நடந்துருச்சு மாமா, அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஒரு கண்ணாடியோ இல்ல ஒரு கிளாஸ் பொருளையோ கீழே போட்டு உடைச்சிட்டா திருப்பி சாரி சொல்லி அதை ஒட்ட வச்சுக்க முடியுமா? இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம், இன்னொரு பொருள் ரீப்ளேஸ் மட்டும் தான் பண்ண முடியும் தவிர நீங்க மெமரபிளா வச்சிருந்த அந்த பொருள் போச்சுல. ஆமா சாரின்னு ஒரு விஷயம் சொன்னா எல்லாமே நடந்துருமா? சரி கூட சொல்லு.
என்ன இது சொல்லு. இல்லை நீ வீடியோலாம் பார்த்தேன்னா கொஞ்சம் திருப்பி ஏன் என்ன விஷயம் சொல்லு. அதான் மாமா, நீங்க பண்ணது உங்களுக்கு தெரியாம இருக்குமா, இல்ல என்ன விஷயம் என்கிட்ட கேக்குறீங்க? எப்படி எனக்கு கை வலிக்குது, நீங்க பிடிங்க, பனிஷ்மெண்ட் அதுதான். ஒரு விஷயம் கூட மாமா நான் சொல்றது என்ன சொல்றேன்றது கேட்க மாட்டேங்க. லைஃப்ல நான் என்ன சொல்ல வரேன்றது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கூட நீங்க எப்பயுமே கேட்க மாட்டீங்க. உங்களோட ஃபாஸ்டஸ்ட் லைஃப்ல நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வர வர என்கிட்ட பேசுறதே கம்மியாயிடுச்சு. என் கூட பர்சனல் ஸ்பேஸ் ஒரு 2 நிமிஷம் ஒரு விஷயம் பேசுறது கூட உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. அப்படினால நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு 1 to 1.5 இயர்ஸா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பர்சனலா நீங்க ஏதாவது ஸ்பேஸ் கொடுத்து பேசுறீங்களா? வேலை விஷயங்கள் அதனால ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு பிரஷர் 1000 தான் இருக்கு. ஆனா ஒரு டைம் என்னன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த தப்பு நடந்திருக்காது மாமா. வேற யாரையும் பேசுறேன்னு நினைக்கிறியா? கிடையாது மாமா, அதுக்கும் மேல மாமா. அது பேசினா கூட நான் விட்டுருப்பேன் மாமா. ஏன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி இருப்பீங்க, எல்லாரும் எப்படி நீங்க பாப்பீங்கன்றது எனக்கு தெரியும். கட் பண்ணு ஃபர்ஸ்ட். கட் பண்ண முடியாது. ஏய் அப்படி ஒண்ணுமே இல்லடி, நான் பண்ணா ஆமா பண்ணேன்னு சொல்ல போறேன். இல்லன்னா கட் பண்ணு, வீடியோ கட் பண்ணு. நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க மாமா? கோபப்பட வேண்டிய ஆள் நான் தான். நீங்க என்ன சும்மா உங்க இஷ்டம் நீங்க கோபப்படுறீங்க. கோபப்பட வேண்டிய ஆள் நான் அமைதியா இருக்கேன். நான் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கேன். எல்லா விஷயத்துக்கும் நான் அமைதியா இருக்கேன். கோபப்பட வேண்டிய ஆள் நானு. நீங்க கோபப்பட்டு இருக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு கோபப்படுறீங்க, நான் தான் கோபப்படணும். யோசிங்க என்ன பண்ணீங்கன்னு யோசிங்க. உங்களுக்கு தெரியும் அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிருக்கீங்க. இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அதான் பண்றீங்க. இப்ப நீங்க உண்மையா சொல்லிட்டீங்கன்னா சரி பரவாயில்லன்னு நான் ஃபர்கிவ் பண்ணிடுவேன், மன்னிச்சிருவேன். இல்லைன்னா நான் மன்னிக்கவே மாட்டேன் அம்மா. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. இப்ப சொல்லிட்டேன் இதுப்பா இதுவா அப்படின்னு கேட்டேன், அதெல்லாம் இல்லைன்ட்ட. வேற எது இப்போதைக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லையப்பா. பொய் சொல்லாதீங்க மாமா, எனக்கு கோவம் வருது மாமா. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நீ சொல்லு. ஆமா இல்லை, நான் அதுல பொய் சொன்னா கூட சொல்லு. இல்லை நீங்க போய் சொல்றீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லு. ஆண்டவா ஏன் மாமா இப்படி பண்றீங்க? எனக்கு டென்ஷன் ஆகுது மாமா. போனு என்னது இதுல என்ன இது நீ பார்க்கணும்னா பாரு. என்னைக்கு மாமா நான் உங்க போனெல்லாம் நோண்டி இருக்கேன்? இல்ல ஏதாவது உனக்கு இது பண்ணா பாத்துக்கன்றேன். ஏதாவது பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், பேங்க் பாஸ்வேர்ட் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? ஆண்டவா உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது? சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. பிராங்க் தான் பண்ண. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பிராங்க் பண்ண. எனக்கு பிராங்க் பண்ண கண்டென்ட்டே கிடைக்கல, அதனால ஒண்ணுமே இல்லை. அதை எப்படி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி உண்மையா வாங்கலாம். பாத்தீங்களா மொயின் வாங்கியிருக்காரு பிந்தானிட்ட இருந்து 10 ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. சிப்பாவும் குழந்தை மூச்சு வாடி போச்சு. சும்மா பிராங்க் தான் மாமா பண்ணேன். சாரி மாமா. எப்படி எங்க பிராங்க் நல்லா இருக்கா? பிராங்க்னால சரி சும்மா வரேன். பட் ஆனா அழுதெல்லாம் இப்படி வீடியோ எடுக்கணும் அவசியமே இல்லை. ஆக்சுவலி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு கண்ணில் நான் அழுகணும்னு ஒரு 5 நிமிஷமா மைண்ட் செட் பண்றேன். எனக்கு வர. ஆனா டு பி ஹானஸ்ட் அம்மாச்சி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்கூல் படிக்கும்போது அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன தப்பான சொல்லு, என்ன விஷயம், நான் ஏதாவது டல்லா உட்காந்துருப்பேன், இந்த மாதிரி இருப்பேன்ல, அப்போ அப்படிதான் கேட்பாங்க. ஜெய்சி சொன்னியா, நெல்சே சொன்னியா, விக்கி சொன்னியா சொல்லு அப்படின்வாங்க. சரி அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க போல. நான் என்ன பண்ணுவேன், உண்மையாக சொல்லிடுறேன். சொன்னமே அப்போ போட்டு என்னை அடி வெளுத்துட்டு கடைசி வாங்க இனிமேல் பண்ணக்கூடாதா ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சரிமான்ருவேன். அப்புறம் இவங்ககிட்ட கேட்டோம்னா நானா சொல்லிடான்னு பார்த்தா அவங்க போட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம். நீங்கள் அது மாதிரி ஆக்சுவலாக போட்டு தான் வாங்கினேன். டு பி ஹானஸ்ட் நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சொன்னேன்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. நான் ப்ராங்க்குக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண சொன்னேன். 1.5 இயர்ஸாக பர்சனல் ஸ்பேஸ் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப சூப்பர் ஜாலியாக செம்மையாக இருக்கும். ஐ மீன் என்ன சொல்கிறது, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆனால் கஷ்டத்தையும் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் அதை கடந்து போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ அதனால் அதை அனைத்தும் ப்ராங்க்கு யாருமே எதுவுமே ஐயோ கார்த்தி ப்ரோ இப்படி தானோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஆல் ப்ராங்க். சிச்சோ தொப்பி 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 சூப்பர் நல்லா இருந்துச்சு ப்ராங்க். நல்லா இருந்துச்சாமா? அதுல பிபி ஹை ஆகி இருக்குதுப்பா அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அப்படி ஒரு விஷயம் உண்மையாவே அம்மா எனக்கு கண்டென்ட்டே கிடைக்கலாமா? நான் என்ன கண்டென்ட் பண்ணி, ஏன்னா பாம்பு ஊருகா பண்ணீங்க மாஸ், நீங்க திவ்யா பண்ணீங்க மாஸ், நான் அப்படி ஒரே ஒரு ப்ளூ பால் தான் பண்ணேன். அது எந்த நிலைமைக்கு ஆச்சுன்னு பாத்தீங்களே. ஆனா தரமா ஒரு பிராங்க் கொடுக்கணும்னு நினைச்சேன், பார்த்தா கொடுத்துட்டேன். இப்போ வீடியோ ஆஃப் பண்ணாதான்
என்ன டமால் டோமின்னு எனக்கு தெரியும். இல்லை மகனே, அதாவது உண்மையாகவே அது பார்த்தீங்கன்னா தப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கே நமக்கு சொல்லும். இப்போ பெற்றவங்க இருக்காங்க, பையங்களாக இருக்கோம், இல்லை வந்து கணவன் மனைவியாக இருக்கோம்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இது வந்து ஒருத்தவங்க மறைக்கிறோம், இது வந்து தப்புன்றதை நம்ம மனசே சொல்லிடும். அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் எப்பவுமே. அதாவது ஐயோ இது வந்து வீட்டில் தெரிஞ்சுன்னா அது கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அது வேணான்ற மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். எப்பவுமே என்னோட பழக்கம். பட் ஆனால் இந்த மாதிரி போட்டு ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணி 6 years ஆயிடுச்சு, 5 years ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி இப்போ 2 years ஆக போகுது. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு குண்டுமணி அளவு கூட மறைச்சது கிடையாது. ரொம்ப டிரான்ஸ்பரன்சி. நான் கூட வந்து சொல்ல மறந்துடுவேன், அந்த ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவேன். ஆனால் மாமா வந்து இது வரைக்கும் ஒரு குண்டுமணி அளவு கூட என்கிட்ட வந்து எதையுமே மறைச்சது கிடையாது. மறைக்க தெரியாதுங்க, தெரிஞ்சாதான் இது பண்ணுவேன். அதனால்தான் நான் வந்து சரி இதை வந்து அவர் ஒரு பிராங்கா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். மறைக்க தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்து இது பண்ணுவேன். நம்ம ஒரு ஓட்டவாய், இந்த விஷயத்த வந்து சொல்லுங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு பழக்கம். அண்ட் சாரி மாமா, சாரி பிராங்க் இப்படி வந்து கொஞ்சம் நீங்கள் சீரியஸ் ஆகிட்டீங்க, உங்கள் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனால் வந்து மாமா நிஜமாக அப்படி கிடையவே கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்ட். நீங்கள் எல்லாருமே பாசமாக அண்ணா அண்ணான்னு சொன்ன அந்த ஸ்வீட் அண்ணா தான் அவர். நான் சும்மா பிராங்க் காட்டாங்க இல்லை, கொஞ்ச நேரத்தில் நீ வந்து வச்சு என்ன பண்ணாங்க? ஏன் உங்க தம்பிட்ட நீங்க பிராங்க் ஆகுறீங்க, நீங்க அவரை பிராங்க் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னது என்ன பண்ணாலும் எங்களை திரும்ப அவர் பிராங்க் பண்ணிக்கிறாரு, அதனால எங்களால முடியாது. ஆக்சுவலி பதிலுக்கு இப்போ ஒரு சரியான தொப்பி பிராங்க் கொடுத்தேம்மா. ஒரு 15 நிமிஷத்துல மாமாவுக்கு இங்க முடிக்குள்ளலாம் வேர்வை இப்படி ஊத்திடுச்சு. வீடியோ ஆமா, இப்படிதான் அக்கா வந்து தம்பிக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பண்ணுவாங்க. சரி மகளே, பிராங்க் சூப்பரா பண்ணிட்டா, வாழ்த்துக்கள் மாமா. நிஜமா நீங்க பிராங்க் ஆனீங்களா மாமா? இது யார் ஐடியா கொடுத்து பண்ணான்னு தெரியல, பட் ஏதோ பரவாயில்ல, நானே சிந்திச்சேன். பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ 2 பிராங்க் ஐடியா இருக்கு. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியான டைமிங்கு ஆள் இல்லை. இப்போ நம்ம இப்போ உடனே பண்ணோம்னா கண்டுபிடிச்சிருவா அப்படின்றதுக்காக சந்தர்ப்ப சூழ்நிலை இது பிராங்க்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு இடத்துல பண்ணி செய்யணும். பண்ணுங்க. எப்படி நான் வந்து பிராங்க் தான் ஆகப்படாது, நான் இப்பவே சொல்லிடுறேன். அதுக்காக வெயிட்டிங். நன்றி. சோ எஸ், வெற்றிகரமா இந்திரஜா டீம் பிராங்க் நாங்க பண்ணிட்டோம். ஹாய், வாழ்த்துக்கள். சரி, நைட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, வாங்கி தர. பாவம் குழந்தை கொஞ்சம் டென்ஷன் ஆகி சோகமாயிட்டார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.